வாழ வைக்கும் தமிழுக்கும் உலகெங்கும் வாழும் கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஸ்னேகாவின் ஸ்னேகமான வணக்கம். இது மேலும் குட்டை தாலிக்கட்டு சீசன் 2 பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். சக்சஸ்ஃபுல் மேரேஜ் என்பது ஒரு சரியான பார்ட்னர் தேர்ந்தெடுத்தா மட்டும் பத்தாது. ஆணோ பெண்ணோ அவங்க தேர்ந்தெடுத்த பார்ட்னரோட ஒரு அழகான அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லைஃப் வாழ்றது தான் சக்சஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப். இன்னைக்கு வந்திருக்கிற 3 ஜோடிகள் யாராருன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் வெல்கம் them. வெல்கம் டு our show. Thank you. பெனாசிர் ரொம்ப அழகான ஒரு பேர். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒளிமயமானவள். ஒளிமயமானவர். அப்படிதான் இருக்கிறீங்க. Thank you. உங்களோட ஃபியான்சி பத்தி சொல்லுங்க. அவங்க பேர் அசாருதீன். அசாருதீன். விளையாடுவீங்களா? விளையாடுவேன். நிறைய விளையாடுவீங்க. அவர் மாதிரி விளையாடுவீங்களா? இல்ல நான் பவுலர். ஓ நீங்க பவுலர். பேட்ஸ்மேன் கிடையாது. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க அசாருதீன்? நான் கால் சென்டர்ல ஒர்க் பண்றேன். கால் சென்டர்ல ஒர்க் பண்றீங்க. ரொம்ப கஷ்டமான ஒர்க்ல டே நைட் சில நேரத்துல ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். இல்ல மார்னிங் மட்டும் தான். அப்படிதான் ஷிஃப்ட் எடுத்துக்கிறீங்க. நைட் அவங்களோட பேசணும் இல்லையா? ஓகே, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். எத்தனை மாசம் ஆச்சு அரேஞ்ச் ஆகி? ஒரு 7 months. 7 months ஆச்சு. 7 months பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, கால் சென்டர்ல பேசுறதுலாம் இங்க பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் சின்ன வீடியோ எடுத்திருக்காங்க, பார்க்கலாம். வீடியோ ப்ளீஸ். என் பேர் தான் பெனாசிர். நான் பிஇ 3rd year பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பா பேர் பாபு. அவர் எம்ப்ராய்டரி பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் மேட்டுப்பாளையம் பகுதியில் வசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ பேர் சுமையா. டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கா. என் அக்கானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவேன். மம்மி வீட்டில் தான் இருக்காங்க. பூ கட்டுவாங்க. கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் துணி தைப்பேன். இதை வச்சு தான் எங்கள் குடும்பம் ஓடிட்டு இருந்தது. நானே எங்கள் அப்பா பார்த்தேன்னா பொதுவாக ரொம்ப பெட்டு. அவளுக்கு இந்த டீக்கு பிஸ்கட் இல்லைன்னா எங்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுவா. என் கூட டாக் மாதிரி நிறையா சண்டை போடுவா. அதனாலே என்னமோ அவளுக்கு டாக் பிடிக்கும். ஏன்னா ஒரு நாள் பார்க்கலாமா, அடுத்த நாள் நான் உள்ளே வந்தேன்னா ஓடி வந்து என் மேலே ஏறிக்குவா. என் அக்கா ரொம்ப சைலண்ட்டாக ஆனால் ரொம்ப மெச்சூர்டான வேலையெல்லாம் பண்ணுவா. லைக் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது, பாப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே. ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் அவளுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் நான் இன்ஜினியரிங் படிக்கணும், இதை படிமா அப்படின்னு சொன்னதுனால இந்த இதுக்கு வந்து அவள் 90,000 per year இருக்குது. ஸோ அப்பா கஷ்டம் கொடுக்கக்கூடாது, நான் லோன் போட்டு தான் பிஇ படிக்கிறேன். 2 பிள்ளைகளை படிக்க வைக்கிறக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கேன். அப்படி ஒரு நாள் என் பொண்ணை வேறு பொண்ணு கேட்டுட்டு வந்தாங்க. ஃபோட்டோ மட்டும்தான் பார்த்தேன். பார்த்ததும் பிடிச்சது. இன்னும் நாங்கள் பேசிக்கிட்டது இல்லை, அவரை நேரில் பார்த்ததில்ல. ஓப்பனாக சொல்ல போனால் இது ஒரு அப்பாவுக்கு ஒரு கடமை அப்படின்னாலும் எனக்கு அவன் மேலே இருக்க அந்த பிரியத்தினால என்னால் இதை கொஞ்சம் என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ண போகிறோமா, வெளியே போகிறாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்பவுமே ஃபீல் பண்ணேன். நிச்சயம் பண்ணியே கொடுக்கணும். நாங்கள் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இப்படியே உட்காந்து பூ கட்டிகிட்டு இருக்கும்போது தான் புதியகம் சேனலில் மேலம் கொட்டு தாலி கட்டி ப்ரோக்ராம் பார்த்தோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கூட இருக்குது. ஏன்னா எங்கள் மச்சான் நான் இன்னும் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் பார்க்க போகிறேன். ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு இதை விட பெரிய கிஃப்டாக என்னால் வாழ்க்கையில் கொடுக்க முடியும்னு தோணலை. ஸோ நான் கண்டிப்பாக இதில் வின் பண்ணி எங்கள் அப்பாவை ரொம்ப சந்தோஷப்படுத்துவேன். ஓ வாட் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. உங்க அம்மா எழுதிட்டு இருக்காங்களே, ஆனந்த கண்டாமா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. மேகரா. மேனா, நீங்க அழறீங்கம்மா. ஆனந்த கண்ணீரா? ஆமாம். சந்தோஷமா இருக்கா? உங்களை பார்த்தது அதை விட ரொம்ப சந்தோஷம். ஐயோ ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உங்க பொண்ணு நிறைய ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி. நானும் எங்க அக்காவும் அப்படிதான். நான் நிறைய சொல்லியிருக்கேன் என் ஃபேமிலியை பத்தி, நிறைய பேசியிருக்கேன் நிறைய இன்டர்வியூல. பிகாஸ் நானும் என் சிஸ்டரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அது தெரியுது, உங்களை பார்த்தோன்னே எனக்கு க்ரூஸ் பம்ப்ஸ்லாம் வந்துச்சு. எங்க அக்காவும் நானும் இருக்கிற மாதிரி. அது என்ன மூமெண்ட்? அது என்ன டான்ஸ்? எங்க கத்துக்கிட்டீங்க அந்த மூமெண்ட்டை? சும்மாதான். சரிம்மா, வாழ்த்து சொல்லிடுங்க, குட் லக் சொல்லிடுங்க உங்க பொண்ணுக்கு. லக்மா வின் பண்ணுவேன் நிச்சயமா. 3 பேருமே ஓனும் பார்ட்டிசிபேஷனும் நல்லா வின் பண்ணி. How beautiful. காலேஜ் டான்ஸ் காம்படிஷன் நிறைய ஆடி இருக்கீங்களோ? நிறைய வின் பண்ணிருக்கீங்களோ? அவருக்கு ஆடி காமிச்சிருக்கீங்களா? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆடி பாக்குறதா? இப்பதான் பாக்குறேன். அப்படி பாக்கட்டீங்களா? கண்டிப்பா. ஓகே, வெரி குட் வெரி குட். திவ்யா, ஹாய், எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க கூட யார் வந்திருக்காங்க? சதீஷ்குமார். சதீஷ்குமார், நீங்க என்ன பண்றீங்க? ப்ரொஃபஷனல் துறையில் மேனேஜராக இருக்கேங்க. ஓகே, மேனேஜரா இருக்கிறீங்க. உங்களோட யார் யார் வந்திருக்காங்க? அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க. வணக்கம்மா. அத்தை வந்திருக்காங்க. அக்கா எங்க இருக்காங்க? அத்தை. ஓகே, வணக்கம். சதீஷோட அம்மா. ஓ ஓகே ஓகே ஓகே. உங்களோட உர்பியோட எவ்வளவு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க ஒரு நாளைக்கு? கிடைக்கிற டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்குவோம். அப்பா, கிடைக்கிற டைம்லாம் சும்மா நடந்துட்டு போயிருக்கும்போது கிடைச்சா ஃபோன் பண்ணுவீங்களா? ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு நடந்து போகும்போது
ஃபோன் பேசிட்டு தான் போவேன். ஓகே. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? லவ் அண்ட் அரேஞ்ச். லவ் அண்ட் அண்ட் அரேஞ்ச். அரேஞ்ச். எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 6 years. 6 years. நீங்க ஃபர்ஸ்ட் லவ் சொன்னீங்களா அவங்க சொன்னாங்களா? நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க. என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு அவங்க கிட்ட? அவங்ககிட்ட அப்படி சொல்ல முடியல, எல்லாமே பிடிச்சிருந்தது. ஓகே. ஃப்ரெண்ட்ஸா இருந்து லவ் பண்ணீங்களா இல்ல பார்த்த உடனே பிடிச்ச ஒரு காதலா எப்படி? இல்ல, ஆக்சுவலி கொஞ்சம் சின்ன பழக்கம் வயசுலேருந்தே இருந்துச்சு. தெரியும். ஓ அப்படிங்களா? ஆனால் அந்த அளவுக்கு பழக்கம்லாம் இல்லை. நான் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தப்போ அப்படியே பேசி பிடிச்சிருச்சு. ஃபோனில் தான் ஆஹா. அப்படி பேசி பிடிச்சிருது. ஓகே ஓகே. குட் லக். தேங்க்யூ. திவ்யா உங்களோட ஏரியா பார்க்கலாமா? ஓகே. நீங்க டான்ஸ் ஆடி இருக்கீங்களா? இல்லை மேம். பாட்டு பாடி இருக்கீங்களா? இல்லை பாட்டு பாடுவீங்களா? இல்லை மேம், கேட்குறதோட சரி. கேட்கறதோட சரி. ட்ரை பண்ணும். கியூட்டா தான் இருக்குங்க வாய்ஸ். என்னோட பேர் திவ்யா. என் அம்மா பேர் மணிமேகலை. எங்கள் அம்மா அங்கன்வாடி ஒர்க் பண்ணுறாங்க. காலேஜ் படிக்க வைக்கிறக்கோட படிக்க வைக்க சொல்லிட்டு வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்லம்மா நீ எப்போ முடியுமோ மெல்லமாக படிச்சுக்கிறம்மா அப்படின்னு சொல்லிடுச்சேன். நானும் சதீஷ்குமாரும் ஒரு 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கும் அந்த அளவுக்கு வசதி இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு பையன், எங்கள் அப்பா அம்மா லவ் மேரேஜ். நான் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சு வீட்டில் இருந்தப்போ தான் நாங்கள் ஃபோனில் பேசிக்க ஆரம்பித்தோம். அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண அடுத்த நாளே வந்து எங்கள் வீட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க வீட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சுங்க. நான் அப்புறம் வேண்டாம் அப்படின்னுங்க. உடனே அந்த பையன் வந்துட்டு மறுநாளே வந்துட்டு அம்மா நான் வந்து நல்லா பார்த்துக்குவேன், நல்லா வச்சு காப்பாற்றிக்குவேன், ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் கட்டின புடவையோடு அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் பேசினாருங்க. பேசுனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பர்த்டே. நம்ம செம மழை, இவர் வருவார், ஏதாவது கிஃப்ட் வரும், அட்லீஸ்ட் ஒரு கொரியராவது பண்ணியிருப்பாரு. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு கிஃப்ட்டுமே வரல. செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஷேரி எடுத்துகிட்டு அது கூட ஒரு க்ரீட்டிங் கார்டு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனேன். சரியான மழையில் இங்கே வந்தேன். வந்து நின்றுட்டு பார்த்தா இவங்க வீடு பூட்டி இருந்தது. 2 வீட்டுக்கு முன்னாடி ஒரு மளிகை கடை இருக்குது. அந்த மளிகை கடையில் கொடுத்துட்டு போயிட்டேன். பார்சல் வாங்கிட்டாங்க. கடையிலேருந்து பார்சல் வாங்கிட்டு வந்து பிரித்து பார்த்துருக்காங்க. நான் அதில் பின்னாடி என்ன எழுதியிருந்தேன்னா இதில் கூட நிறையா ஸ்வீட் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தேன். உடனே அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸ்வீட்டை காணோம், கடைக்காரங்களே வச்சுருப்பாங்களா, இன்றைக்கி நிஜமாக கொடுத்தியான்னு கேட்டேன். நான் ஸ்வீட்லாம் அந்த க்ரீட்டிங் கார்டுக்கு பின்னாடி ஸ்வீட் படம் போட்டிருக்கோம். நிறையா ஸ்வீட் படம் இருந்தது. நான் அதை மீன் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக என்னோடய அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சதீஷ் எதுவுமே வேணான்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாரு. அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக நம்மளாம் எப்படியாவது பணம் சம்பாரித்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். என்னோட சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கணுங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லா லெவல்லையும் வின் பண்ணணும்னு சொல்லி நான் ரொம்பவுமே ஆசைப்பட்றேன். அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. அது ஸ்வீட் என்ன படமா வரைஞ்சி இல்லை நாளைக்கு ஏதாவது வேணும்னா அது படமா வரைஞ்சி கொடுத்துருவாங்க. க்ரீட்டிங் கார்டில் ஸ்வீட் இருந்தது. ஆக்சுவலி ஸ்வீட்லாம் கொடுத்துருக்கேன்ப்பா வாங்கிக்கோன்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலாக நான் ஸ்வீட் ரொம்ப சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. நான் ரொம்ப ஆசையாக எடுத்து பிரித்து பார்த்தா ஸ்வீட்டே எனக்கு காணோம். ஏன்ப்பா கடைக்காரங்களே வச்சுட்டாங்களோ, எனக்கு ஸ்வீட்டே இல்லை அப்படி சொன்னால் அவங்க வந்து அந்த க்ரீட்டிங் கார்டில் இருக்கிறத மீன் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு அப்பதான் சொன்னாங்க, நான் க்ரீட்டிங் கார்டு இந்த ஸ்வீட்டை சொன்னேம்மா, நீ எதுக்குமா இப்படி எல்லாம் நாளைக்கு பாருங்க நீங்க நகை கேட்டீங்கன்னா போட்டோ எடுத்துக்க வந்தா அந்த மாதிரி தான் நகை பாத்துக்கிட்டியா முடிஞ்சு போச்சு சொல்ல போறாங்க. அப்படியே பழக்கப்படுத்தாதீங்க. ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரி. குட் லக் டு யூ. தேங்க்யூ. நந்தினி, ஹாய் மேம். எப்படி இருக்கீங்க நந்தினி? ஃபைன். நீங்க? நல்லா இருக்கேன். உங்க ஃபியான்சி பத்தி சொல்லுங்க. என்னோட ஃபியான்சி நேம் ஆனந்த். அவர் லாஜிஸ்டிக்ஸ் வச்சிருக்காரு. அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜா? லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஓகே ஓகே. லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஃபர்ஸ்ட் லவ் பண்ணீங்க. ஆமா. நீங்க தான் பேசுவீங்களா? ஃபியான்சி பேச விட மாட்டீங்களா? பேசுவார் கண்டிப்பா. சொல்லுங்க. லவ் மேரேஜ். எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 3 years. 3 years லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்களா? எனக்கு தெரிஞ்சு நந்தினி தான் சொல்லிருப்பாங்க. கரெக்ட்டா? நான் இல்ல, அவர் தான் சொன்னாரு. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தான சொல்லணும். என்னங்க அப்படிலாம் இல்ல, யார் வேணா சொல்லலாம். லவ் நான் தான் மேடம் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க. எப்படி சொன்னீங்க? இப்படி சொன்னா அது கண்டிப்பா ஒரு அதுக்கு முன்னாடி தெரியும். அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் போயிருக்கேன், அவங்க ஆபீஸ் எல்லாம் போயிருக்கேன். ஓகே. அப்ப ஜெனரலா பேசிட்டு தான் இருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு நாள் எதார்ச்சியா தான் பார்த்து சொன்னேன். அவங்க உடனே சொல்லல, அதுக்கு ஒரு நாள் குறிச்சு தான் சொன்னாங்க. அதுதான் நேர்ல சொன்னீங்களா போன்ல சொன்னீங்களா? நேர்ல தான் சொன்னேன். நேர்ல சொன்னீங்க. எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? கையில நடுக்கும், பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்து வயிற்றுல எல்லாம் எதுவும் ஒண்ணு பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்ததுங்களா? யார் இவரு தெரியல. திடீர்னு வந்து நம்ம கிட்ட லவ் மேரேஜ் பண்ணிக்கலாமா தெரியாத ஒருத்தர் திடீர்னு ஆபீஸ்க்கு வந்தாரு ஒரு ஒர்க் விஷயமா. தெரியாத ஒருத்தர் திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க பேர் நல்லா இருக்கு. நீங்க பாத்துட்டு இருந்திருக்கீங்க நந்தினியம் அதுக்கு முன்னாடி இல்ல? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் மேடம். அப்பதான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே போயிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கீங்க. நல்லா இருக்கு. ஆனா அவங்க உடனே சொல்லலை மேடம்.
நான் எங்க அப்பா நீங்க டக்குன்னு முடிவு எடுத்துட்டீங்க, அவங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவு எடுத்திருக்காங்க. ஆமா கண்டிப்பா. அது 1 இயர் கழிச்சு தான் அவங்க வந்து அதை பத்தியே சொன்னாங்க. ஓகே, 1 இயர் வரை நீங்க அவங்க முன்னாடி சுத்திட்டு இருந்திருக்கீங்க? பின்னாடி சுத்தல, ஏதோ ஒரு நாள் பேசுவோம், அது டச்சே கிடையாது. நான் ஏதாச்சும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? வேற பொண்ணுங்கள பார்க்காம கண்டிப்பா நந்தினி எஸ்ன்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் வச்சிருக்காங்கல்ல. ஓஹோ, அப்படி தெரியும் உங்களுக்கு, டெஸ்ட்னு தெரியும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா தெரியும் இல்லீங்களா? வெரி குட் வெரி குட். ஓகே, வெயிட் பண்ணி சொன்னாங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நந்தினி, உங்களுக்கான வீடியோ எதுன்னு பார்க்கலாமா? ஓகே மேம். என் பேர் நந்தினி, நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் ஒரு எக்ஸ்போர்ட் யூனிட்டில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்பா பேர் மாதேஸ்வரன், அம்மா பேர் காந்திமதி, என் தம்பி பேர் விக்னேஸ்வரன். அவன் வந்து BCA படிச்சுட்டு இருக்கான். அம்மா ரொம்ப ஜாலி, அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். என் பேர் ஆனந்த், நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். அவர் வந்து லாஜிஸ்டிக்ஸ் வச்சுருக்காரு. எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் வந்து எதுக்கு வாரத்தில் 7 நாளும் கோயிலுக்கு போயிட்டுருக்க, நீ என்ன சாமியாரா அப்படி சொல்லி என்ன திட்டிகிட்டே இருப்பார். நான் மேக்ஸிமம் எங்கே போகணுன்னாலும் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போவேன். மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க, என்ன கும்பிட்டாவே போதும் அப்படின்னு சொல்லுவேன். அதனாலேயும் பார்த்தா திடீர்னு கோவப்படுவாங்க. அதுதான் ஆசை, நான் வந்து அவரவே கடவுளாக புருஷனே கண்கண்ட தெய்வம்னு இருக்கணும். எப்போ ஹெல்மெட் போகணுன்னு திருப்பூரில் சொன்னாங்களே, அதுலேருந்து நான் ட்ரைவ் பண்ணுறதே விட்டுட்டேன். நான் ட்ரைவ் பண்ணணும், வண்டியில் போகணும், நிறைய ஷாப்பிங் பண்ணணும், எங்கேயாவது வெளியே போகணும், கோயிலுக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் விட மாட்டாங்க. வீட்டில் அப்பாவும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னாலுமே என்னோட ஃபியான்சி விட மாட்டார். திருப்பூரில் நல்ல காலத்திலேயே நாங்கள் வண்டி ஓட்டும் போதே பார்த்தீங்கன்னா எந்த ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஹெல்மெட் போட்டாவே வந்து குதிரை கடவாளம் போட்ட மாதிரி தான் இருக்கும். இதில் இவங்க ஓட்டினாங்கன்னா சைட்லேயும் பார்க்க மாட்டாங்க, எதுவும் பார்க்க மாட்டாங்க. நீ ஃபஸ்ட்டு வீட்டிலே இரு, இப்போதைக்கு நான் வந்து உன்னை பிக்கப் அண்ட் ட்ராப்பிங்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிரியாணியும் சிக்கன் சில்லியும். எங்கள் ஊரில் கொக்கரக்கோ பிரியாணினா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அது அடிக்கடி நான் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அதனால அடிக்கடி அங்கே கூட்டிகிட்டு போவார். சமையல் பற்றி பேசினாவே திடீர்னு கோவம் வரும் பார்த்துக்கோங்க. நான் அது சமையல் டாபிக் விட்டு வேறு டாபிக் பேசினா டக்குன்னு கூலாகிடுவாங்க. சமையல் கற்றுட்டு அங்கே போகும்போது நல்லா ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்த மருமக சூப்பர் அப்படின்னு என்னோட ஆன்ட்டி சொல்கிற மாதிரி நான் நடந்துக்கணும். நந்தினி பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் துருதுரான்னு இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பார். அப்புறம் அடிக்கடி கோவப்பட மாட்டார். ஏதாவது பேசணும்னா டக்குன்னு கோவப்படுவாங்க. வேணா இவ்வளோ ஸ்பீடாக பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி பேசுகிறேன்னு. நம்ம கூலாகிட்டு அவங்கள கூல் பண்ணிடுவோம். அவருக்கு எங்கிட்ட பிடிக்காத விஷயம்னாலும் கோவப்படுறது தான். எதையும் யோசிச்சு பண்ணு, யோசிக்காமல் மொத்தமாக பண்ணக்கூடாது. அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு கோவப்படுவாங்க. நான் கொஞ்சம் சத்தம் போட்டு இப்போ பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அது அவங்கக்கிட்ட இப்போ சொல்லி தான் அவங்களுக்கே தெரியும். அப்பாவுக்கு பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப லோவாக இருக்குது. அதனால இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டா என்னோட மேரேஜ் செலவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேளம் கொட்டு தாலிக்கட்டு ப்ரோக்ராமுக்காக நான் வந்திருக்கேன். What a beautiful love story. நீங்க வந்து உங்களோட சீக்ரெட்டை சொல்லிட்டீங்க. இப்படியே நான் வந்து மேனேஜ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படி சொன்னது வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்க என்ன நான் தான் பார்த்துட்டு நீங்களே எல்லாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் மெயின்டைன் பண்ணலாங்க மேடம். அப்படிங்களா? கண்டிப்பா பண்ணலாம். உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எஸ் மேம். என்ன பிரியாணி ரொம்ப பிடிக்கும்? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்து பாதி கரெக்ட் பண்ணிட்டாரு. நல்லா இருக்கே. வெரி குட். ஒரே வழி அதுதான் யூஸ் பண்ணணும்ல. ஓகே, கோவப்பட்டாங்கன்னா இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு முடிச்சு போச்சு. கோவம்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிதானே? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி உங்களோடது. நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு புது யுகம் கொடுக்குற அரசவன் தங்கம் ஒவ்வொரு கோடிக்கு என்ன உங்களுக்கான தாலிக்கா. குட் லக். நீ வாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கும் 2500க்கான கிஃப்ட் வாட்சர் பெண்களுக்கு. நீங்கள் போய் ப்ரைடல் பேக்கேஜ் எடுத்துகிட்டு கல்யாணத்துக்காக ரெடி ஆகிறீங்க. அதே நேரத்தில் ஆண்களுக்காக ஒரு விஷயங்கள் இருக்குது. நல்லா சாப்பு கடை வழங்கும் 2000 rupees கிஃப்ட் வாட்சர். ஓகே ஓகே, அது நீங்கள் மட்டும் தனியாக சாப்பிடக்கூடாது. ஓகே, இப்போ ஜாலியாக பேசியாச்சு. உங்களோட உட்பிங்கெல்லாம் வந்து விளையாட போகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு அழகான குட் லக் சொல்லுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். பெனாசிருக்கு ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அழகாக ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் திவ்யா. தேங்க்யூ. நந்தினி சென்று வா. ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக் டு யூ ஆல். இப்போ ஆண்கள்லாம் போய் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்களோட உட்பிங்கில் எப்படி விளையாட போகிறாங்கன்னு ப்ளீஸ். கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட மணி ட்ரீயை பார்த்துடலாம். லெவல் 1ல 10,000 ஜெயிக்கலாம், லெவல் 2ல 20,000, லெவல் 3ல 30,000, லெவல் 4ல 50,000, லெவல் 5ல
1 lakh, லெவல் 6ல 2 lakh வரையும் நீங்க ஜெயிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லெவல் 1க்கு போகிறோம். லெவல் 1 என்னன்னு பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? ஐடியா இருக்கா? இல்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மணப்பெண்கிட்டையும் 3 கேள்வி கேட்போம். ஒவ்வொரு கேள்விக்கும் 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படும். யார் 3 கேள்விக்கும் சரியான பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு 10,000. சரியாக பதில் சொன்னாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் அடுத்த ரவுண்ட் போகலாம். ஆனால் 10,000 கிடையாது. ஓகே, உங்களுக்கான கேள்வி என்னென்னு பார்க்கலாமா? பெனாசர், 10,000க்கு ரெடியா? ரெடி மேம். லெவல் 1க்கு ரெடியா? ரெடி. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். திருமணமான பெண்கள் கணவருக்காக செய்யும் பூஜை. ஆப்ஷன் ஏ வரலட்சுமி பூஜை, ஆப்ஷன் பி சுமங்கலி பூஜை, ஆப்ஷன் சி ஸ்ரீராமர் பூஜை. ஆப்ஷன் ஏ வரலட்சுமி பூஜை. ஆப்ஷன் ஏ வரலட்சுமி பூஜை. வரலட்சுமி பூஜை இல்ல. சரியான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? சுமங்கலி பூஜை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் இல்லையா? மைண்ட். நெக்ஸ்ட் 2 கொஸ்டின் இருக்கு. திவ்யா, ஆர் யூ ரெடி? ரெடி. உங்களுக்கான கேள்வி. கணவனின் தந்தையின் மனைவி பெண்ணுக்கு என்ன உறவு? ஆப்ஷன் ஏ சித்தி, ஆப்ஷன் பி மாமியார், ஆப்ஷன் சி நாத்தனார். ஆப்ஷன் சி நாத்தனார். கன்ஃபார்மா சொல்றீங்களா? கன்ஃபார்ம். சரியா தவறான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் சி நாத்தனார். ஓ, that's a wrong answer. சரியான ஆன்சர் என்னன்னா மாமியார். கணவரின் தந்தையின் மனைவி உங்களுக்கு என்ன உறவு? கணவரின் தந்தையின் மனைவி உங்களுக்கு என்ன உறவு? ஓ, மனைவி பெண்ணுக்கு என்ன உறவுன்னா நான் நினச்சிட்டேன் அவங்களோட பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நந்தினி, ஆர் யூ ரெடி? எஸ் மேம். ஓகே, உங்களுக்கான கேள்வி. முலம் என்பது எதை கொண்டு போடப்படும் அளவு? ஆப்ஷன் ஏ கால், ஆப்ஷன் பி விரல், ஆப்ஷன் சி கை. ஆப்ஷன் சி கை. ஒரு முலம்னா ஒரு. ஓகே, பார்க்கலாம். That's a right answer. பெனாசில், உங்களுக்கான அடுத்த கேள்வி. சுத்த தங்கம் என்பது எத்தனை கேரட்டினால் ஆனது? ஆப்ஷன் ஏ 20 கேரட், ஆப்ஷன் பி 22 கேரட், ஆப்ஷன் சி 24 கேரட். ஆப்ஷன் பி 22 கேரட். 22 கேரட் இஸ் சுத்த தங்கம் அப்படி நீங்க சொல்றீங்க. சரியா தவறான்னு பார்த்தலாமா? It's a wrong answer. சரியான பதில் 24 கேரட். சுத்த தங்கம் 24 கேரட் தான் சொல்லுவாங்க. ஆபரண தங்கம்னா வந்து 22ல பண்ணுவாங்க, பட் சுத்த தங்கம் வந்து 24 கேரட்ல தான் பண்ணுவாங்க. ஓகே திவ்யா, உங்களுக்கான கேள்வி. முக்கணிகளில் இல்லாத ஒரு பழம் இவற்றில் எது? ஆப்ஷன் ஏ மாதுளை, ஆப்ஷன் பி மா, ஆப்ஷன் சி பலா. ஆப்ஷன் ஏ மாதுளை. ஆப்ஷன் ஏ மாதுளை முக்கணிகளில் இல்லாத பழம். That's the right answer. Thank you. நந்தினி, உங்களுக்கான கேள்வி. பொதுவாக கர்ப்ப காலத்தில் பெண்கள் விரும்பி உண்ணும் காய். ஆப்ஷன் ஏ பாகற்காய், ஆப்ஷன் பி மாங்காய், ஆப்ஷன் சி வெண்டைக்காய். ஆப்ஷன் பி மாங்காய். ஆப்ஷன் பி மாங்காய். That's a right answer. அது வந்து ஆப்ஷன் பி மாங்காய் அப்படின்னு தெளிவா சொல்றீங்க. எனிவேஸ், பெனாசர், உங்களுக்கான 3வது கேள்வி. குழந்தையை யாரோட மடியில் உட்கார வைத்து முட்டை போடுவார்கள்? ஆப்ஷன் ஏ தாய் மாமா, ஆப்ஷன் பி அப்பா, ஆப்ஷன் சி தாத்தா. ஆப்ஷன் ஏ தாய் மாமா. That's a right answer. Very good. திவ்யா, are you ready? Ready ma'am. Okay, உங்களுக்கான கேள்வி. திருமணம் நடைபெற போகும் வீட்டின் முன் கட்டப்படும் மரம். ஆப்ஷன் ஏ வாழை மரம், ஆப்ஷன் பி தென்னை மரம், ஆப்ஷன் சி மாமரம். ஆப்ஷன் ஏ வாழை மரம். ஆப்ஷன் ஏ வாழை மரம். ஓகே, பார்க்கலாமா? That's a right answer. நந்தினி, உங்களுக்கான 3வது கேள்வி. ஓகே மேடம். இவற்றில் தொட்டிலை குறிக்கும் சொல் எது? ஆப்ஷன் ஏ ஊஞ்சல், ஆப்ஷன் பி தூளி, ஆப்ஷன் சி தொங்கல். ஆப்ஷன் பி தூளி. That's a right answer.
அந்த பாட்டு வச்சு சொன்னீங்களா துளியிலே ஆட வந்து அடடடடா அப்ப என்ன பிரைட்டா இருக்கிறீங்க. ஓகே, யார் வின் பண்றீங்க பார்க்கலாமா? பெனாசர், நீங்க எத்தனை கேள்விக்கு ரைட் பதில் சொல்லிருக்கீங்க? ஒரு கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு. திவ்யா 2 questions. 2 question. ஆனா நந்தினி 3 கேள்விக்கும் சரியான பதில் சொல்லி 10,000 ஜெயிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல. நீங்க 3 பேருமே லெவல் 2க்கு போறீங்க. ஆனா நந்தினி மட்டும் தான் 10,000 ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த லெவலுக்கு போலாமா? Are you ready? ரெடி. பெனாசர், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஓகே, உங்களோட இமேஜஸ் என்னன்னு பார்த்தலாமா? பார்த்துலாம். Photo please. Your time starts now. பாத்துறீங்க? இங்க ஃபர்ஸ்ட் போட்டு கன்னத்துல மை வைக்கல. மை வைக்கல. அது மாப்பிள்ளை கையில பிரேஸ்லெட் போடல. பிரேஸ்லெட் போடல. அப்புறம் கமா நான் பார்த்துட்டேன், நிறைய பார்த்துட்டேன். ரிங், மாப்பிள்ளை கையில ரிங் போடல. ரிங் போடல. இன்னும் இருக்கு, டக்கு டக்குன்னு சொல்லலாம். நான் பார்த்துட்டேன். ரெட் வெள்ளை கலர் மாலை மாப்பிள்ளை கை கேப்ல தெரியுது, அது இங்க தெரியல. ரெட் கலர் பக்கத்துல ஒயிட் கலர். ஓகே, 4. அப்புறம் பூ இங்க இல்ல. நல்ல சூப்பரா தெரியுது. 2 இருக்கு, அழகா 2 இருக்கு. தலை இல்லையா? ஐயோ, கையில இன்னும் 4 seconds இருக்கு. 3 seconds. நெத்தில சொல்லலையே, 4 தான் சொல்லிருக்கீங்க. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? நீங்க சொல்லுங்க என்னன்னு. அதுல ஒரு பூ இருக்கு, இதுல 2 பூ இருக்கு. கரெக்ட், வெரி குட். அதுல மாலையில வந்து 2 பூ இருக்கு பாருங்க. கீழே 2 பூ இருக்கு, மேல ஒரு பூக்கு. இன்னொன்னு அப்புறம் அவங்க மாட்டி இருக்கிறதுல மாட்டல் பாருங்க. மாட்டல் வந்து கீழே சின்னதா இருக்கு, மேல பெருசா இருக்கு. நான் பார்த்துட்டேன். ஓ 4 தான் சொல்லிருக்கீங்க. எனவே நாட் பேட். திவ்யா ரெடியா? ரெடி மேம். உங்களுக்கான போட்டோ என்னன்னு பார்த்துடலாமா? பார்த்துலாம். போடு ப்ளீஸ். Your time starts now. மெஹந்தி டிசைன் மாதிரி இருக்கு. டிசைன் மாதிரி இருக்கு. நான் பார்த்துட்டேன். பிரேஸ்லெட்ல வித்தியாசம் இருக்கு. பிரேஸ்லெட்ல வித்தியாசம் இருக்கு. விரல் மடக்கி வச்சிருக்காரு. மெடல் மடக்கி வச்சிருக்காரு. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, இன்னும் இருக்கு. வளையல்ல வித்தியாசம் இருக்கு. சூப்பர், வளையல் வித்தியாசம் இருக்கு. மேல எல்லோ ரோஸ் இருக்கு. மேல எல்லோ ரோஸ் இருக்கு. இன்னும் ஒண்ணே தான். ஐயோ 9 seconds, 8 seconds, 5, 4, 3, இந்த ஐயோ 2, 1. மல்லிப்பூ. மாப்பிள்ளை கையில் மல்லிகைப்பூ இருக்குது, கீழே மேலே மல்லிகைப்பூ இல்லை. மாப்பிள்ளை கையில கீழே மல்லிகைப்பூ இருக்கு, மேல இல்ல. சாரி, டென்ஷன்ல வந்து மறந்துடுவோம். அவங்க ஜாலியா உட்காந்து கூலா உட்காந்து தானே பாக்குறாங்க, அவங்க எல்லாமே பார்த்துருவாங்க. நெவர் மைண்ட். நீங்க 5 கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க. நந்தினி, எஸ் மேடம். உங்களுக்கான போட்டோ என்னன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். போட்டோ. Your time starts now. மாப்பிள்ளை கையில எல்லோ கலர் கிரீன் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கு. ஓகே. பூ பொண்ணுக்கு பூ மாதிரி இருக்கு. ஓகே. கிரீன் கலர் சாரில ஜருகு தெரியுது, மேல ஜருகு இல்ல. ஓகே. நான் 2 பார்த்துட்டேன். வளையல் டிஃப்ரெண்ட் இருக்கு. வளையல் டிஃப்ரெண்ட் இல்லையே. 2 இருக்கு. 3 இருக்கு. டக்குனு சொல்லுங்க, நல்ல பார்த்து சொல்லுங்க. 3, 2, 1, time's up. ஓ வென்று வா மகளே சொன்னீங்களே, நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் மேடம். வாழைப்பழம் சேஞ்ச் ஆயிருக்கு. வெரி குட், வாழைப்பழம். மாலை பாருங்க, மாலை வந்து கொஞ்சம் ரெட் தெரியுது, அங்க ஒயிட் இருக்கு பாருங்க. மாலை சேஞ்ச் ஆயிருக்கு. ஆமா. 6வது. ஓகே, சாரியோட ஸ்பெல்லிங் மாதிரி இருக்கு. ஓகே, நீங்க 3 சரியான வித்தியாசங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த ரவுண்ட்ல யாருமே எதுவுமே ஜெயிக்கல. இருந்தாலும் ஜாலியா அடுத்த ரவுண்டுக்கு போலாம். விறுவிறுப்பா போச்சு இந்த ரவுண்ட். அதே விறுவிறுப்பு சுறுசுறுப்போட அடுத்த ரவுண்டுக்கு போலாமா? போலாம். ஓகே. லெவல் 3 ரவுண்ட் என்னன்னு தெரியுமா?
இது பஸர் ரவுண்ட். இந்த பஸர் ரவுண்ட் ரொம்ப ஜாலியான விஷயம் இருக்கு. என்னன்னா பஸர் வந்து அவர் கையில கொடுத்துருவோம், ஆன்சர் நீங்க சொல்லணும். 15 questions கேட்கப்படும். யார் அதிகமான சரியான பதில் சொல்றீங்களோ அவங்க 30,000 வின் பண்ணலாம். ஓகே, யார் கம்மியான பதில் சொல்றீங்களோ அவங்க எலிமினேட் ஆயிடுவீங்க. ஸோ கொஞ்சம் கவனமா விளையாடுங்க. நீங்களும் கவனமா ப்ரெஷர் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்க. லெவல் 3க்கு ரெடியா? அதே எனர்ஜியோட ஆரம்பிக்கலாமா கேம்? லெவல் 3க்கு ரெடியா? 30,000க்கு ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி, சோடியம் குளோரைடு என்பது நாம் அன்றாடும் சமையலில் பயன்படுத்தும் ஒரு பொருள். இங்க பிரஸ் பண்ண சொன்னாங்க. ஆனா திவ்யா உங்களோட பஸர் பிரஸ் பண்ணிருக்காங்க. உப்பு. உப்பு, that's right answer. உங்களுக்கான அடுத்த கேள்வி, வீட்டின் மாடத்தில் வளர்க்கப்படும் செடி எது? திவ்யா? துளசி. துளசி, that's right answer. அடுத்த question, காதலர் தினம் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திவ்யா? வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே, that's right answer. டோன்ட் வரி, இன்னும் இருக்கு, டென்ஷன் ஆகாதீங்க. 12 questions இருக்கு இன்னும். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இட்லிக்கு சட்னி, பூரிக்கு? திவ்யா? குருமா. குருமா, that's the wrong answer. சாரி. கிழங்கு, பூரி கிழங்கு. ஓ சாரி. உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஆசியா கண்டத்தில் அதிகம் விளைவிக்கப்படும் தானியம்? திவ்யா? ஆசியா கண்டத்து சொல்லுமா, சொல்லு, உனக்கு தெரியும் அப்படின்னு அவர் கண்ணு காமிக்கிறாரு. கோதுமை. கோதுமை, கரெக்டான பதில். கரெக்டுங்க. கோதுமை தான் கரெக்ட். அது தவறான பதில். அரிசி. அரிசி தான். ஷோ, தெரியாம அழுத்தாதப்பா. தெரியாம அழுத்தாதப்பா. என்னப்பா நீ இப்படி பண்றப்பா? ரெடி? உங்களுக்கான அடுத்த கேள்வி, வீட்டு உபயோக சிலிண்டரில் இருக்கும் எரிவாயுவின் எடை? எஸ் பெனாசர். 16. 16. 15.5. 15.5. 15.5 14.5. அதுவும் தவறு, இதுவும் தவறு. சரியான பதில் என்ன தெரியுமா? 14.2. ஓகே, நெவர் மைண்ட். உங்களுக்கான அடுத்த கேள்வி, தபால் துறையில் சமீபத்தில் நிறுத்தப்பட்ட சேவை? நானா? ஆமா, நீங்க தான் திவ்யா. தந்தி. That's the right answer. உங்களுக்கான அடுத்த கேள்வி, நல்லெண்ணெய் எந்த பொருளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? திவ்யா? எல். எல். எல், that's the right answer. உங்களுக்கான அடுத்த கேள்வி, be alert, be alert, be alert. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண்? நந்தினி? என்னப்பா பஸர் அழுத்திட்டீங்க? இப்ப ஏன் பஸர் அழுத்தினீங்க? உங்களுக்கு பதில் தெரியுமா? கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா, that's the right answer. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, திருமண ஆன புதிதில் தம்பதியினரை எந்த மாதம் பிரித்து வைப்பார்கள்? திவ்யா? ஆடி. ஆடி மாதம், the right answer. அதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருப்பீங்களே. ரைட். உங்களுக்கான அடுத்த கேள்வி, குழந்தை நார்மல் டெலிவரி பிறப்பதை தமிழில் எப்படி கூறுவார்கள்? திவ்யா? சுகப்பிரசவம். சுகப்பிரசவம் is the right answer. இன்னும் 4 questions இருக்கு. Be alert, be alert. உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஆண்கள் அணியும் தமிழகத்தின் பாரம்பரிய உடை? நந்தினி? ஃபேன் ஷர்ட். எனக்கு கோபம் வருகிறது. என்ன பண்ணலாம்? என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆண்கள் அணியும் பாரம்பரியமான உடை எது?
வேட்டி சட்டை. வேட்டி சட்டை இஸ் அ ரைட் ஆன்சர். பட் நீங்கள் தப்பாக சொன்னதுனால உங்களுக்கு வந்துட்டு மார்க் இல்லை. பஸ்ஸில் அழுத்தினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பொறுமையாக தான் கேட்டேன். நீங்கள் அவசரப்பட்டு பேண்ட் ஷர்ட், எல்லாரும் பேண்ட் ஷர்ட் தான் போடுவாங்க. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி 3 கொஸ்டின்ஸ் இருக்கு இன்னும். பாம்பாட்டி பயன்படுத்தும் இசைக்கருவியின் பெயர். நந்தினி. வீட்ல போய் மாட்டுனீங்கன்னு நினைக்கிறேன். மகுடி. மகுடி இஸ் a right answer. இங்க இருக்கு ஆனா இங்க வரல. கரெக்ட்டா? எஸ் மேடம். உங்களுக்கான அடுத்த கேள்வி. எத்தனை மில்லி லிட்டர் சேர்ந்தது 1 லிட்டர்? 1000 மில்லிலிட்டர். 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தது 1 லிட்டர். That's a right answer. உங்களுக்கான அடுத்த கேள்வி அண்ட் கடைசி கேள்வி. வீடுகளின் முன் தீபங்கள் ஏற்றும் மாதம். கார்த்திகை மாதம். That's a right answer. ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. ஹாப்பியா? இப்போ யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? பெனாசர், நீங்கள் வந்து ஒரு சரியான பதில் சொல்லி 1 பாயிண்ட் கிடச்சிருக்கு. திவ்யா, நீங்கள் 6 சரியான பதில் சொல்லி 6 பாயிண்ட், ஹையஸ்ட் பாயிண்ட் அண்ட் 30,000 ஜெயிக்கிறீங்க. நந்தினி, நீங்களும் ஒரு சரியான பதில் சொல்லி 1 பாயிண்ட். நீங்கள் 2 பேரும் டைல இருக்கிறதுனால ஒரு டை பிரேக்கர் கொஸ்டின் கேட்க போகிறோம். உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான். திவ்யா, உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஆராம்சே நின்று பார்க்கலாம். ஓகே, உங்கள் 2 பேருக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? எஸ் மேடம். ஈஸி கொஸ்டின் தான், டை பிரேக்கர் கொஸ்டின். ஸோ பெண்கள் இடுப்பில் அணியும் ஆபரண பெயர் என்ன? நந்தினி. பிளாங்க் ஆயிட்டீங்களா? ஒரு நிமிஷம் மேடம், திங்க் பண்ணி. என்னம்மா இவ்வளவு திங்க் பண்றீங்க? நகைகள் பத்தி தெரியாதா? அவருக்கு தெரிஞ்சிருக்கே. டென்ஷன்ல மறந்து போச்சா? இடுப்பு வங்கி. ஐயோ ஆத்தாடியோ. உங்களுக்கு தெரியுமா? ஒட்டியானம். ஒட்டியானம். எஸ், தட்ஸ் ரைட் ஆன்சர். நீங்க தவறான பதில் சொன்னதுனால -1. ஸோ பேனாசர், நீங்க அடுத்த ரவுண்டுக்கு போறீங்க. இது வந்து ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. டேர்ன் ட்விஸ்ட் எல்லாம் நடந்தது இந்த ரவுண்ட்ல. ஸோ நீங்க எலிமினேட் ஆறீங்க. நந்தினி, வாங்க இங்க வாங்க. டென்ஷனா? டென்ஷன் எல்லாமே மறந்து போச்சா? காதுல என்ன போடுவாங்க சொல்லுங்க? தோடு. வேற என்னென்ன போடுவாங்க? இது நான் என்ன போட்டிருக்கேன்? இது என்னது? லோலாக்கு. ஜிமிக்கி. ஆ, கையில என்ன போடுவாங்க? வளையல். இடுப்புல என்ன போடுவாங்க? ஒட்டியானம். டென்ஷன், பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. ஆமா, நீங்க வெறும் கையோட போல 10,000 ஜெயிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அரசரன் தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. 2,500 கிரீன் ட்ரெண்ட்ஸ்க்கான கிஃப்ட் வாட்சர் ஜெயிச்சிருக்கீங்க. நல்லா சாப்பு கடை வழங்கும் 2,000 கிஃப்ட் வாட்சர். ஓகே, wish you both very very happy married life. Good luck. Thank you. டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் எல்லாம் மறந்துடுறீங்க. அதனால டென்ஷன் ஆகாதீங்க. அவரும் நீங்க ஆட்டி படைக்கணும். ஓகே, have a great life, wonderful life. Thank you so much. Thank you. நந்தினி அழகா விளையாண்டாங்க, ஆனா எலிமினேட் ஆயிட்டாங்க. மிச்சம் இருக்க 2 பேர் எப்படி விளையாட போறாங்கன்னு பார்க்கலாம்.